ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஆலய தரிசனத்துல என்ன கோயில் பார்க்க போறோம்னா தான் தோன்றி அம்மன் ஆலயம் தான். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வில்லிவாக்கத்துல இருக்கு. இன்னைக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2025 நாள் அந்த கோயிலின் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோயில் ஒரு சிறப்பு அம்சமான கோயில், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு அந்த சுற்று வட்டார மக்களால் நம்பப்படுது. ரொம்ப தூரத்திலிருந்தும் மக்கள் இந்த அம்மன் கிட்ட தன்னுடைய கோரிக்கைகளை வேண்டதுக்காக வராங்க. எப்படி இந்த ஆலயம் இந்த இடத்துல வந்ததுன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி தானாக தோன்றி ஒரு அழகான அம்பாள் வந்தாலும், அதனால தான் இந்த அம்மனை தான் தோன்றி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா அந்த சிலைக்கு தான் பூஜைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜனங்களோட மனதில் ஆழமாக பதியணுங்கிறதுக்காக அந்த கற்சிலை மேலே அழகான சிற்ப வடிவத்தில் இங்கே அம்மனை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அம்மன் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு திரிசூலமும் இருக்கு. இந்த அம்மன் எந்த அம்மனை ரெசம்பிள் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரியம்மன். எப்படி தலை மீது ஒரு நாகத்தை கொண்டு கையில் அந்த கத்தி இப்படியெல்லாம் ஒரு மாரியம்மனின் வடிவை கொண்டு இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த அம்பாளை மாரியம்மன் வடிவத்தில் தான் கும்பிடுறாங்க. மாரியம்மன் நம்ம சவுத் இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வட இந்தியாவில் கூட மாரியம்மன் இருக்காங்க. அந்த மாரியம்மனின் பெயர் சீதலாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியம்மனே எதற்கு ஆடி மாதத்தில் சிறப்பு அப்படின்னா, உஷ்ணத்தினால் இல்லை ஒரு வெதர் சேஞ்சினால் வரக்கூடிய இந்த காற்று, ஆடி மாதத்தில் நிறைய காற்று அடிக்கும். அந்த காற்றில் நுண்கிருமிகள் வரும். அந்த நுண்கிருமி படர்வி எல்லாருக்கும் ஃபீவரு, கோல்டு, இந்த அம்மை போன்ற வைரஸ் விஷயங்கள் எல்லாம் வருங்கிறதுனால மாரியம்மனுக்கு சிறப்பாக உற்சவங்கள் நடத்தி வேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி இல்லையா? ஸோ அதனால் வீட்டு முன்னாடி நம்மளுக்கு இந்த தோரணம் எல்லாம் கட்டி, இந்த வேப்பிலை தோரணம், மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து அந்த இடத்த ஒரு கிருமி சுத்தமாக பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த காற்றினால் வரக்கூடிய அம்மை போன்ற நோய் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் இல்லையா? இந்த அக்கி அந்த மாதிரி சொல்கிற நோய்கள் எல்லாம், அதெல்லாம் காம் டவுன் பண்ணுறதுக்கு கூழ் இந்த மாதிரியான விஷயங்கள். இதை வட இந்தியாவில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, சீதளா அப்படின்னாலே கோல்டான வஸ்து, கோல்டான விஷயங்கள் சீதளம்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்பில் இருக்கும் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக சீதளமான வஸ்துவை சாப்பிடுவாங்க. அந்த நம்ம உடம்பில் இருக்கும் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் அந்த தேவிக்கு இருக்கிறதுனால சீதலா தேவின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாம் தோன்றி அம்மன் மாரியம்மனின் அப்படியே இன்னொரு வடிவமாக பார்க்கப்படுது. ஒண்ணுமே இல்லை, நம்ம மனதார அந்த அம்பாள் முன்னாடி நின்று நம் கோரிக்கையை வேண்டி அங்க கொடுக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்துட்டு நெத்தியில இட்டுட்டு அந்த ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதை மஞ்சள்ல டிப் பண்ணி எடுத்துட்டு ஒரு ரூபாய் காயின் நீங்கள் அந்த கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த குங்குமத்தை அதுக்குள்ளே வச்சு கட்டி உங்கள் கோரிக்கையை வேண்டி உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. கோரிக்கை முடிந்த பிறகு கண்டிப்பாக அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பா இல்லையா? முடிந்த பிறகு நீங்கள் அந்த அம்பாளுக்கு போய் உங்களால் ஆன ஒரு காணிக்கையோ இல்லை ஏதான கோயிலுக்கான விசேஷங்களோ, அம்பாளுக்கு ஒரு மாலை சாற்றுவதோ, பூ கட்டி போடுவதோ, உங்களால் ஆன விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். உங்கள் கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேறணும்னு நினச்சினா நம்மளுக்கு வசதியாக சென்னை சிட்டிக்குள்ளேயே சுலபமாக போகக்கூடிய இடத்துல இருக்கும் இந்த கோயிலுக்கு உங்கள் கோரிக்கைகளை அம்மன் திருவடியில் சமர்ப்பணம் செஞ்சுட்டு அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறம் அம்மனுக்கு நன்றி சொல்லவும் இங்கே வரலாம்.